அல்லாஹ் வந்து தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவருக்கு குழந்தைங்க கிடையாது. அப்ப அவரை தான் தொண்டின்னு சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் வந்து அவன் சொல்றீங்க, அல்லாஹ் வந்து அவன் சொல்றீங்க. இதை ஒட்டி ஐயா இன்னொரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ்வை ஆண்பாளையா யூஸ் பண்றியப்ப இன்னுங்கிறத விட்டுருவோம், அவன்கிறதா அவர்கள்ங்கிறதாங்கிறத விட்டுருவோம். அவன் சொல்லலாம் தானே. அப்ப அல்லாஹ்வை வந்து ஆண்பாளாக எதுக்கு பிரயோகப்படுத்தணும், பெண்பாளா சொல்லலாமேங்கிறது அடுத்த கேள்வி. இதுல நல்லா விளங்கிடணும். நம்முடைய தமிழ் மொழியில 3 விதமான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்குது. ஒரு வகையான வார்த்தை பிரயோகம் அறிவற்ற அகரிணை பொருள்களுக்கு உள்ள வார்த்தை. கழுத, ஆடு, மாடு, குதிரை இதை பற்றி பேசும் பொழுது ஆடு வந்தது, ஆடு வந்தான்னு சொல்ல மாட்டோம். ஆடு வந்தது, மாடு போனது, அந்த அது போட்டு சொல்றது, அது இதுன்னு சொல்றது, பேசுறது. பொண்டாட்டியும் கூட சில பேர் ஆடு மாட்டுல சேர்த்து பேசணும், அது வேற விஷயம். வணங்குதா, என் பொண்டாட்டி சொல்லுது அப்படிமா. அப்ப அந்த அது இதுங்கிறது ஆடு மாடுக்கு உள்ள வார்த்தை. இப்ப இதை யூஸ் பண்ணோம்னா அல்லாஹ் சொன்னதுண்டா அல்லாஹ்க்கு அறிவுள்ள வேலை இருக்குது அப்படின்னு மனுஷன், அதையும் பயன்படுத்த முடியாது. அடுத்து மிச்சமா உள்ளது 2. ஒன்னு ஆணுக்கு பயன்படுத்துற வார்த்தை, இன்னொன்னு பெண்ணுக்கு பயன்படுத்துற வார்த்தை. ஆணா இருந்தா வந்தான், பெண்ணா இருந்தா வந்தாள். இந்த 2 தான் இருக்குது. இந்த 2ல எதை பயன்படுத்துறது? கடவுளுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு இவன் மொழியில வார்த்தை இல்லை. மனுஷனுக்கு விளங்குறதுக்காக பேசும் பொழுது அவன்கிட்ட இருக்கிற வார்த்தையை கொண்டுதான் பேச முடியும். அவன் வழக்கத்தில் இல்லாத ஒரு புதுசை நான் கடவுளுக்காக உண்டாக்கி நான் சொன்னேன்னு சொன்னா நான் கிறுக்கன்றுவான். ஒரு மொழியில நான் சொல்லும் பொழுது இப்ப அதுன்னு சொல்ல முடியல, அவன் சொல்றதே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி, உங்க சொல்ல கேட்டு நான் அவள்னு சொல்றேன்னு வைங்க, அப்போ ஒரு தெரிஞ்சு கேட்பாரு, அவள்ங்கிறீங்களா பொம்பளையா நீங்க? அவன் உடனே ஆம்பளையான்னு கேட்ட மாதிரி நான் அவள் போட்டா என்ன செய்வார், இன்னொரு தெரிஞ்சிருப்பாரு, நீங்க அல்லாஹ் சொன்னாள்ங்கிறீங்கள, அப்ப அல்லாஹ் பொம்பளையா அப்படிம்பாரு. இல்ல, அப்ப ஏன் சொன்னாள்ங்கிறீங்க? சரி சொன்னான்னு வச்சுக்கிருவோம், அப்ப ஆம்பளையாம்பாரு. இந்த குழப்பத்துக்கு காரணம் அல்லாஹ் இல்ல. உங்க மொழியில, நம்ம மொழியில, எல்லாரும் பேசக்கூடிய மொழியில, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் ஆணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், பெண்ணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், அகரிணை குரல்களுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், பரம்பொருளுக்கு வார்த்தையை அவன் கண்டுபிடிக்கல. அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஆண் என்றும் சொல்ல முடியாத, பெண் என்றும் சொல்ல முடியாத, அகரிணை என்றும் கருதிட முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உள்ள பயன்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இவன் மொழியில இல்ல. இன்னும் வந்தான்னு சொல்றதுக்கு பதிலா, வந்தாள்ங்கிறதுக்கு பதிலா, வந்ததுங்கிறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன், ரூனா போட்டுக்கிறேன், வந்தருங்கிறேன். இது தனி வார்த்தையை உண்டாக்குறேன், சிறுக்கேன்றான் என்னை. உங்கள்ட்ட வழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை நான் கடவுளுக்கு உண்டாக்கி நானா சொன்னா கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போ, ஆளு மர கலந்து போச்சுருவான். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இருக்கிறதுலதான் உன்னை எடுத்து போட வேண்டியிருக்கு. நம்ம மொழியில 3 வகை தான் இருக்குது. அதுல மனிதன் எதை உயர்வா கருதிக்கிட்டு இருக்கிறான்னு அதை போட்டு விட்டுருவோம், அவ்வளவுதான். வந்தாண்டு போட்டதுனால கடவுள் ஆண் கிடையாது. எதுக்கு போடுறோம்? அது அவள் அவன்கிறதுல வந்து இந்த அவன்கிறதை மனிதனே உயர்வானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கடவுளுக்கு பயன்படுத்துவோம் என்றுதான் அதை யூஸ் பண்றமே தவிர, அவன் என்ற உடனே அவன்கிட்ட ஆண்மை இருக்குன்னு விளங்கிற கூடாது, அவள் உடனே பெண்மை இருக்குன்னு விளங்கிற கூடாது. அந்த நோக்கத்துக்கு கிடையாது. இருக்கு மொழியில என்ன இருக்கு அதுதான் பயன்படுத்த முடியும். அதான் காரணம். கடவுளுக்கு தனி வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்திருக்கான்.